ஆக்டர் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, கோட் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தில் தான் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை இன்னுமே போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேரக்டர் தான் மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனியே மாற்றிட்டு இருக்காரு ஆக்டர் விஜய். படத்தை பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் ப்ளஸ் பேஷன் ஸ்டுடியோவும் சேர்ந்து இந்த படத்தை ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, யச்சுனத்தன் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாரு. எப்படியும் பார்க்கலாம். தளபதி 69 பொறுத்தவரை யார் டேரக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் தங் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான போர்ஷனை வந்து டெல்லியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் நம்ம உலகநாயகன் ஜாயின் பண்ணிட்டாரு. எப்படியும் பார்க்கலாம். ஆஃப்டர் 26 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம உலகநாயகனும் மணிரத்னமும் ஜாயின் பண்ணும்போது அந்த படத்துக்கு மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. படத்தை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இதில் மல்டி ஸ்டார் மூவியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற இந்தியன் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 2 வீக்ஸில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் இந்த படத்தை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஜூன் மந்த் தரமான சம்பவம் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா வராருன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் சாங்காக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சித்தார்த் பிரியா பவானி சங்கர் சென்னை போர்ஷனில் ஷூட் பண்ண சாங்காக தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சங்கர். எப்படி பார்க்கலாம் இந்தியன் 2 எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி வச்சு தி கோட்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பயங்கரமாக குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு தரமான படத்தை குக் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காரு ப்ராஜெக்டை. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஆர் முருகதாஸோட டேரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா கரண்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்பீடில் எடுத்துகிட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸ். இந்த SK23 ஷூட்டிங் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் தான் ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தை முடிக்கிறதுக்கும் SK இந்த படத்தெல்லாம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பங்கமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸாக வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.